டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்தமுத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு. தொடர்புக்கு 9087177447. ஃபுட் இஸ் அ மெடிசன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் கான்செப்டாக பேசுகிறாங்கல்ல, அதுக்கு முன்னோடியான ஒரு திட்டமே வந்து நம்ம ஆட்கள் வச்சுருந்தக்கூடிய அஞ்சரைப்பெட்டி. ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் முடிச்சு போகிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த அஞ்சரைப்பெட்டி, அதுலேயே அவங்களுக்கு வந்து என்னென்னா திருமணம் பண்ணதுலேருந்து திருமண வாழ்வு, குழந்தை பேர், குழந்தை வளர்க்குறது, இதுவரை இருக்கிறத ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து அந்த நாலேஜை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. வெற்றிலை எடுத்து உமிழ்நீரில் ஜஸ்ட் ஒரு இது மட்டும் இது பண்ணி ரெண்டு பக்கமும் பிச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒட்டி விட்டுருவாங்க. அந்த ஒட்டின வெத்தனை அது காஞ்சி கீழே விழுகும்போது என்ன அப்படின்னா அந்த தலைபாரம் போயிடும். இப்போ குருதி போக்கு டைமில் வந்து அவங்களுக்கு அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம சாதாரணமாக வந்து அவங்க தீக்கிற விஷயம் வந்து என்னென்னா வெற்றிலையை வச்சோ மற்ற விளக்கெண்ணெயை வச்சு, வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, இதிலே இவ்வளவு வைத்தியம் இருக்குது. அப்படி பெண் பிள்ளைகள்லாம் பேத்திமார்கள்லாம் வந்து வயிற்று வலி இன்றைக்கி என்னால் நகர முடியல அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க கொடுக்கும். அந்த சேனை அப்படின்றது நம்ம தமிழ் மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம். குழந்தைக்கு பிறந்த உடனே அந்த தொட்டு வைக்கிற, நாக்கில் தொட்டு வைக்கிற முதல் சொட்டு, ஒரு சொட்டு வைக்கிறாங்க, பருவம் அடைகிறது வரையும் அவங்கள பாதுகாக்கும். ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இது மாதிரியா நமக்கு சொல்லன்னா துயரத்தை அனுபவிக்கிறாங்க. இதை வந்து தடுப்பதற்காக நமக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் பெருங்காயம் தான். சரி, இப்போ அமெரிக்கர்கள் வந்து அதை வந்து ஒரு கடவுளரின் அமிர்தம் அப்படின்றாங்க. அந்த வைரஸ் நோய்களை எதிர்க்கிறதுக்கான ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக வந்து இப்போ நுரையீரலில் இருக்கக்கூடிய வீக்கம், குடல்களில் இருக்க வீக்கம், அலர்ச்சி, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தடுப்பு. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது, நாம் போன எபிசோடில் சந்தித்த டாக்டர் சாலை மருதமலை முருகன் பிஹெச்டி, மூலிகை ஆராய்ச்சியாளர், தமிழ் மருத்துவ ஆய்வாளர். அவர்கிட்ட இப்போ நம்ம பேட்டி காம்போம். பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்கய்யா, அஞ்சரை பெட்டிம்பாங்க. 5 அறையா 5 அது வந்து நம்ம வந்து பாட்டி வைத்தியத்தில் அந்த காலத்தில் 5 பட்டி அப்படின்னு சொல்லி உணவே மருந்து. சரி, இந்த ஃபுட் இஸ் அ மெடிசன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் கான்செப்டாக பேசுகிறாங்கல்ல, அதுக்கு முன்னோடியான ஒரு திட்டமே வந்து நம்ம ஆட்கள் வச்சுருந்தக்கூடிய அஞ்சரைப்பெட்டி. அப்படின்னா ஒரு ஒரு பெட்டி நம்ம பழங்காலத்தில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம சமையல் ரூம்ல என்னன்னா ஒவ்வொன்றா சின்ன சின்ன போர்டு, இப்போ போனால் வட்டமாக வந்துருச்சு, வட்டமாக இருக்கு. முந்தி மரப்பெட்டி மரத்தில் இருந்துச்சு. அதேதான் சின்ன பிள்ளைல அந்த அந்த அஞ்சரைப்பெட்டியில் என்னன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மூலிகையை நிரப்பி வச்சுருப்பாங்க. ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் முடிச்சு போகிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த அஞ்சரைப்பெட்டி, அதே போல் வந்து சந்தன கல்னு ஒன்று கொடுத்து விடுவாங்க, அதோட கொஞ்சம் மூலிகை கொடுத்து விடுவாங்க. அதுலேயே அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட திருமணம் பண்ணதுலேருந்து திருமண வாழ்வு, குழந்தை பேர், குழந்தை வளர்க்குறது, இதுவரை இருக்கிறத ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து அந்த நாலேஜை கொடுத்தே அனுப்பியிருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்கும். நம்ம பாட்டிகளோட நாலேஜ்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பாட்டில் அந்த காலத்து கிராமத்தில் ஒரு 10-20 வருஷத்து முன்னால் வரையும் எல்லாருக்கும் என்ன போடுற வழக்கம் இருக்கும், தாம்பூலம் தரிக்கிற வழக்கம் இருக்கும். வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு போட்டு பாட்டி வந்து ஒரு உரலில் இடிச்சுட்டு இருக்கும், நல்லா காலை நீட்டிட்டு. அப்போ அது மாதிரி குழந்தைகள் யாராவது போகிறாங்க, அவங்களுக்கு தடுப்பு முடிச்சிருக்கு அப்படின்வாங்க, நல்ல தலைப்பாரம், மூக்கில் நீர் வடியுது, தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி அந்த வைத்தியம் இருக்குது. அது அந்த வைத்தியத்தோட லாஜிக் என்னன்றதை பெருசாக ஃபைன் பண்ண முடியல. வெற்றிலை எடுத்து உமிழ்நீரில் ஜஸ்ட் ஒரு இது மட்டும் இது பண்ணி ரெண்டு பக்கமும் பிச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒட்டி விட்டுருவாங்க. அந்த ஒட்டின வெத்தனை, அந்த ஒட்டின நின்றுக்கிறோம், அது காஞ்சி கீழே விழுகும்போது என்ன அப்படின்னா அந்த தலைபாரம் போயிடும். அதே போல் ஒரு குழந்தை போகிறாங்க, அந்த குழந்தை வந்து ரொம்ப பக்கத்தில் போகும்போது வந்து குரல் கம்மலாக இருக்குன்னா சாதாரண கூட்டி வா பேராண்டின்னு சொல்லி சுண்ணாம்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட தொண்டை பகுதியில் ஜஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி தடவி விட்டுருவாங்க. அந்த சுண்ணாம்பு காயிறதுக்குள்ளே என்ன அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக சளி குறைஞ்சிரும், அவங்களுக்கு அந்த குரல் கம்மலும் நீங்கிரும். ரொம்ப சாதாரணமாக அவங்களுடைய மருத்துவ முறைகள். அதே போல் யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வெத்தலை போட்டுட்டு இருக்கக்கூடிய காம்பு இருக்குல்ல, அந்த காம்பை வந்து நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவாங்க.
இன்னைக்கு மாடர்ன் மருத்துவத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் வெத்தலையில் இருக்கக்கூடிய அந்த பைப்பர் பெட்டில் அப்படின்னு சொல்கிறதுல அந்த பைப்பர்னாய்டு கண்டென்ட் வந்து அந்த காம்பில் தான் அதிகமாக இருக்காங்க ஒட்டுமொத்த. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான இதே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காம்பை பிச்சு போட்டு பண்ணுவாங்க, பிச்சுட்டு அந்த இழுப்பாங்க, அந்த நாரை இழுப்பாங்க. அந்த காம்புகளில் இருக்கக்கூடிய அதிகமான அந்த கண்டென்ட்டு அந்த வேதிப்பொருள் எப்போ பயன்படுதுன்னா சளி பிடிச்சப்போ தான். சரி, நார்மலான டைமில் அவங்களுக்கு தேவைப்படாது. சரி சரி. எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே போல் குழந்தைகளுக்கு வந்து மோஷன் போகல, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, மலம் போகாத குழந்தைகளுக்கு ஆசன வாயில் வந்து அந்த வெத்தலை காம்பை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இது சோப்பை வைப்பாங்க, அதை பார்த்துருக்கேன் நான். சோப்பு வச்சுருக்காங்க. அதே போல் நம்ம வெத்தலை காம்பு என்ன அப்படின்னா அந்த அந்த சுறுசுறுப்பு அந்த கார்ப்பு வந்து இம்மிடியேட்டாக அதை வந்து ரிலீவ் பண்ணிடுது. அப்படி நம்ம இது பண்ணும்போது சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் போகும்போது வயது பெண்கள் போனால் யாராவது ஒருத்தர் வந்து அந்த முக சுளிப்போடு போகிறாங்க, ரொம்ப ட்ரையாக இருக்காங்க கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொன்னால் அந்த நீர் சுருக்குன்னுவாங்க, அந்த நீர் கடுப்போடு இருக்கிறாங்க, அவங்கள கடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து வெத்தலை பாக்கு மெடிசன்லேயே கொட்டைப்பாக்க கொஞ்சோன்னு வந்து பாக்க வந்து கொஞ்சம் மென்று சாப்பிடு அப்படின்னா அந்த தூர்ப்பு சுவை என்னன்னா உடனடியாக அந்த நீர் சுழுக்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. நீர் சுழுக்கா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து நீர் சுருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து கடுகடுப்பு இருக்கும்ல, நீர் எரிச்சல் இருக்கும்ல அது. இப்போ அது போல் வந்து நமக்கு என்னென்னா நமக்கு பெண்கள் இருக்காங்க அந்த காலத்தில் வந்து குருதி போக்கு டைமில் வந்து அவங்களுக்கு அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம சாதாரணமாக வந்து அவங்க தீக்கிற விஷயம் வந்து என்னென்னா வெற்றிலையை வச்சோ மற்ற விளக்கெண்ணெயை வச்சு நீ விளக்கெண்ணெய் அடிவயத்தில் தடவிக்க, இது மாதிரியான மருத்துவம் வந்து பாட்டி மருத்துவம் நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு எண்ணெய் இருக்கும் அந்த அடிவயத்தில் தடவுவாங்க, கர்ப்பப்பை கோளாறுலாம் சரியாயிடும். ஆமாங்க, விளக்கெண்ணெயோடு சேர்ந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய்ங்க. அப்போ நம்ம மக்கள் வந்து பயன்படுத்துறது ரொம்ப எளிமையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்லி உடனே வந்து நமக்கு மெடிசனுக்கு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் தேடி போயிடுறாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பெருவரில் சுண்ணாம்பு வைக்கிற வழக்கம் இருந்தது. சுண்ணாம்பு வந்து நம்ம காலோட பெருவரில் இப்போயும் வழக்கமாக நிறைய பேர் அதை செய்கிறாங்க. அந்த பெருவரில் சுண்ணாம்பு வைக்கிறது, அந்த காதோட கதுப்பு, அந்த கதுப்பில் வந்து என்னென்னா பாட்டியை கூப்பிட்டு கல், நல்ல வளவளப்பான கல், குவாட்ஸ் மாதிரி இருக்குது கல். சாதாரணமாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா கல் பார்த்தா கருங்கல்ல நமக்கு வந்து பளபளப்பாக இருக்க மாதிரி கல் இருக்கும். அந்த கல்லை காதோட கதுப்பில் வச்சு விடுவாங்க. அந்த கதுப்பில் இருந்து காது டைட்டாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது கம்ப்ளீட்டாக, சூடு குறைஞ்சமே வேணால் அது ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில முறைகள்லாம் வந்து சாதாரணமாக அவங்க வந்து பாட்டிமார்கள் செய்யக்கூடிய வைத்தியம் வந்து நம்மளுடைய மரபோடே இருந்திருக்கு. அவங்க செய்யக்கூடிய வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதிலே இவ்வளவு வைத்தியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காலில் வந்து சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் நேராக கூட்டு போய் எருக்கஞ்செடி, எருக்குன்னு இருக்கும் கேலட்டோபிஸ் ஜெய்சாண்டிக்கான எருக்கோட இலையை ஒடிச்சாங்கன்னா எருக்கத்தில் பால் வரும். அந்த பாலை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த பாலை தொட்டு வச்சு எந்த பக்கத்தில் சுளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த பகுதியில் போட்டு விட்டு அந்த செடியோட அடியில் அந்த வேறு பக்கத்தில் இருக்க மண் இருக்கும்ல, அதோட கெமிக்கல் இருக்கும்ல, அந்த மண்ணை வந்து நல்லா தெக்கி நல்லா மாவு மாதிரியே போட்டு விட்டாங்கன்னா அது ரிலீவ் ஆகிடுது. சில பேருக்கு குதிங்கால் பெயின் இருக்கும். இன்ன வரையும் வந்து சித்த மருத்துவத்தில் இது பயன்படுத்துகிறாங்க. பாட்டி வைத்தியத்தில் இருக்குது. நம்ம தீராத குதிங்கால் பெயின் இருக்குது, இதை நம்மையும் பண்ணி பார்க்கலாம். செங்கலை நல்லா சுட வச்சு காய வச்சு எருக்கம் பழுப்பு இலைகளை கொண்டு வந்து அடிக்கிடுறாங்க 1-2 ஒரு லேயரு அடுத்த ஒரு லேயர். ஏன்னா நேரடியாக வந்து செங்கல் வந்து சுட்ட செங்கல் நல்லா ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட் மேலே நம்ம அந்த பழுத்த இலைகளை வைக்கும்போது என்னென்னா அந்த இலைகள் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு, ஹெர்பல் காம்பனண்ட்டு, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து மெல்ல உருகிட்டு இருக்கும். அதில் வந்து 2 இலைகளுக்கு மேலே வந்து நம்ம அந்த குதிங்காலை வச்சா என்ன இருக்கும், கம்ப்ளீட்டாக வெதுவெதுப்பாக அந்த என்ன சொல்லுவாங்க அவங்களோட இதில் வந்து அந்த குதிங்கால் நீர் வந்து வெளியே போயிடுச்சு, குதிங்கால் வலி சரியாயிடுச்சு. குதிங்கால் வலிக்கு இன்னமும் வந்து என்னென்னா சிறப்பான வைத்தியம் இது. நம்ம அந்த பழுப்புகளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடுக்கி அதில் வந்து கால்களை வச்சு குதிங்காலை வச்சு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இன்றைக்கும் வந்து மருத்துவமனையில் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் கிராமத்தில் குதிங்கால் வலி அப்படின்னு சொன்னாவே அந்த இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள்லாம் பேத்திமார்கள்லாம் வந்து வயிற்று வலி இன்றைக்கி என்னால் நகர முடியல அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க கொடுக்குறது சீரகத்தை எடுத்துகிட்டு வா, ஏன்னா சூடு, சீரகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியவே 2-3 தடவை குடி. சீரக தண்ணியை குடிக்கும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பெயின் ரிலீவ் ஆயிடுது. மலச்சிக்கல்னாலே சீரக தண்ணி குடிச்சா வந்துடும். ஆமாம், அவங்க வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய
சாதாரணமாக அதே மாதிரி தொண்டைக்கட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அஞ்சரைப்பட்டிக்குள்ளே இருக்கிறதுலேயே வந்து ஒரு மூலிகை இருக்குது, அது பேர் அதிமதுரம் அப்படின்னு சொல்லி. மதுரம் அப்படின்னு சொன்னால் இனிப்பு, அதிமதுரம்னா சாதாரணமாக அதோடைய பட்டை. அந்த அதிமதுரம் சாப்பிட்டாவே என்ன அப்படின்னு சொன்னால் அதிமதுரம்னாவே தொண்டை பிரச்சனைகளுக்கான அற்புதமான மருந்து. இப்போ இது மாதிரி நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சே அவங்க வந்து பெரிய அளவுக்கு அதை தீர்வு பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அதில் வந்து குடும்பமாக ஒரு கிராமம் முடினா ஏதாவது ஒரு குடும்பம் இருப்பாங்க. அது வந்து மருத்துவச்சி இல்லை, பிரசவம் பார்க்குறவங்க இல்லை, பரம்பரையாக ஒரு குடும்பம் வந்து சேனை காய்ச்சுறவங்கன்னு இருக்கு. இப்போ நமக்குலாம் இப்போ நம்ம திரைப்படங்கள் இதெல்லாம் பார்த்துருப்போம். சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்த காலத்தில் தாய்மாமன் வந்து சேனை தொட்டு வைக்கிறாரு. அந்த குழந்தைக்கு வந்து அப்பா கூட முதல்ல இப்போ வந்து இனிப்பை தொட்டி வைக்கிற மாதிரி, சுகர் தொட்டி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. முதல்ல குழந்தை பிறந்ததுமே இது பண்ணு. அந்த காலத்தில் வந்து சேனை அப்படின்னு சொன்னால் எனக்கும் பெரிய அளவுக்கு தெரியல. அது சேய் கூட்டல் நெய். நிறையங்கப்பா. சேய் கூட்டல் நெய் அப்படின்னு சொன்னால் அந்த பிறந்த குழந்தைக்கான நெய். அந்த சேநெய் அப்படின்றத எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மூலிகை பார்த்தா இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்திலாம் வந்து ரொம்ப விஷமாக போயிருப்பான்னு விளக்கணையவே தடை பண்ணி விட்டாங்க. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் விளக்கணையோட பயன்பாடு, இப்போ நம்ம மாடர்ன் டைம்ஸ்லேருந்து விளக்கணையோட பயன்பாடு குறைஞ்சிருச்சு. விளக்கெண்ணெய் தான் தமிழ் மருத்துவத்திலே த பெஸ்ட்டுங்க. ஏன்னா இது வந்து சூடு பூமி. இந்த சூடு, இந்த டிராபிக்கல் கண்ட்ரிக்கு விளக்கெண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நெசவாளர்கள் எல்லாருமே வந்து உடல் சூடை குறைப்பதற்காக விளக்கெண்ணெயை பயன்படுத்தியிருக்காங்க. உயவு விளக்கெண்ணையோட பயன்பாடு நம்ம வந்து ஒரு தனி புத்தகம் எழுதுகிற அளவுக்கான பயன்பாடு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சிற்றாமணக்குன்னு இருக்குது. அந்த ஆமணக்குலே சின்ன முத்து மாதிரி இருக்கதை அந்த சிற்றாமணக்கு என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக அந்த சிற்றாமணக்கு கொண்டு வந்து நல்லா இடித்து அதனுடைய நெய்யை, அதனுடைய எண்ணெயை நம்ம காய்ச்சி வரும்போது என்னென்னா, நம்ம கொதி வரும்போது என்னென்னா மேலே அந்த அகப்பைன்னு சொல்லுவாங்க, தேங்காய் சிரட்டையை வச்சு மேலாக அப்படியே எடுத்து தனியான பியூர் ஆயில் வச்சுட்டு அதை வந்து இளநீரோட சேர்ந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. இளநீரோட சேர்ந்து காய்ச்சி இன்னும் சில மூலிகைகளையும் ஆட் பண்ணி அதுக்கு பேர் சேநெய் அப்படின்னு நெய் பதத்துக்கு வந்துடுது. நம்ம இளநீரில் கொடுத்து அந்த விளக்கெண்ணெயானது, அந்த விளக்கெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடிய சிற்றாமணக்கு நெய், இந்த சேனையை எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த சேனையை வந்து அந்த காலத்தில் கிராமத்துலனா பாட்டிமார்கள்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சேனை, கனை எண்ணெய், பிரளி எண்ணெய் அப்படின்னு 3 எண்ணெய் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்க மாதிரி, நம்ம பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்க மாதிரி. எப்படி அவங்க வந்து குழந்தைக்கான மருத்துவத்தை குழந்தைக்கு பிறந்த உடனே அந்த தொட்டு வைக்கிற, நாக்கில் தொட்டு வைக்கிற முதல் ஒரு சொட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை 12 வயது வரையும், நம்ம ஒரு 2 வயசாச்சு அப்படின்னு சொன்னால் தாய்ப்பாலோட சேர்த்து ஒரு சொட்டு கொடுக்குறாங்க 1 வயசில். அதே போல் வந்து வளர வளர என்ன அப்படின்னா அவங்களுக்கு 1 drop 2 drop அப்படின்னு சொல்லி 1 சொட்டு 2 சொட்டு 3 சொட்டு 4. இது என்ன அப்படின்னா பருவம் அடைகிறது வரையும் அவங்கள பார்த்துக்கிறது. ஆண்கள் பெண்கள் இருக்கு அவங்களுக்கு. இப்பயும் வந்து சேனை வந்து வழக்கொழிந்து போகுது. இப்போ கோவில்பட்டியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மீண்டும் வந்து சேனையை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறாங்க. அந்த சேனை அப்படின்றது நம்ம தமிழ் மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம். அதை வழக்கொழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதை மீட்டுருவாக்கம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மருத்துவமனையிலையும் சேனை என்பதையும் உரை மருந்து அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுக்குறோம் குழந்தைகளுக்கான திங்ஸ். அதே மாதிரி உரை மருந்து அப்படின்றது இன்றைக்கி வந்து வழக்கத்தில் இருக்குது. இப்போ எந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து என்னென்னா இம்யூனிட்டி இல்லை. இப்போ நிறைய பற்றிக்கு என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தை ஒரு 2 வயசு வரையும் பேசிகிட்டு இருந்துச்சு, அப்புறம் வந்து என்னென்னா அந்த பேச்சு தன்மை போயிடுச்சு, ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இது மாதிரியா நம்ம என்னென்னலாம் நமக்கு சொல்லன்னா துயரத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கான வளர்ப்பிராயத்தில் வர்றதே வந்து என்ன அப்படின்னா, திடீர்னு நல்லா இருந்துச்சு, இந்த குழந்தை நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா ஆட்டிசம் மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. ஏன்னா பல்வேறு ஒரு கெமிக்கல்ஸு மாறி வரக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இதை வந்து தடுப்பதற்காக நமக்கு வந்து இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்தில் உரை மாத்திரை அப்படின்னு சொல்லி அந்த உரை மாத்திரை என்ன அப்படின்னு சொன்னால் உரைச்சு தாய்ப்பாலோட கொடுக்கறது, தனியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம். இப்போ குழந்தை வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களை அணுகி அந்த உரை மாத்திரைனா என்ன, அதை எப்படி செய்கிறாங்கன்னா, உரை மாத்திரை வந்து ஒரு 4-5 மூலிகையோட கூட்டுக்கலவை. நம்ம பார்த்தது வந்து ஏற்கனவே வந்து உரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த உரை மாத்திரையே வந்து அற்புதமான குழந்தைகளுக்கான மருத்துவம். அந்த குழந்தைகளுக்கான எதெல்லாம் நம்ம அதுக்கு பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு தன்மை மட்டும் கிடையாது, அதற்கெல்லாம் மேலே அதற்கு வந்து என்ன தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு குழந்தைக்கு வந்து 3 ப்ராப்ளம் தான் அதிகமானது. மாந்தம்னு சொல்லுவாங்க.
வயிறு சரியாமை, அதே போல் சளி, இந்த மாந்தம் சளி, இந்த ரெண்டுக்கும் வந்து அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை சரி பண்ணும்போதே என்ன அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அது ரெண்டுமே சரியாயிருது. பெருங்காயம்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. பெருங்காயம்னா எப்படியா விளையுது எனக்கு தெரியல. அது நான் செடியெல்லாம் பார்த்ததே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் பெருங்காயம் தான். சரி, அதெல்லாம் பிசுனு மாதிரி இருக்குமா? ஆமாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிசின்மானது. இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரியான அந்த கட்டி இதெல்லாம் இருக்கே அது மாதிரி இல்லை. அது வந்து ஒரு பிசின் மாதிரியான ஒரு பொருள். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் விளைஞ்ச மூலிகையை கூட அவ்வளோ பயன்படுத்தலை. நம்ம எல்லா சமையல்லையும் வந்து பெருங்காயத்தை பயன்படுத்துகிறோம். பெருங்காயத்தோட ஸ்மெல், ஒரிஜினல் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லாகவே இருக்காது. நம்ம எதுவும் யாரும் லைக் பண்ண மாட்டோம். ஆனால் அது தாளிப்போ அதுக்கப்புறம் அந்த உணவில் போட்ட பிறகு தான் அதனுடைய அரோமாவே வித்தியாசமாக வருது. இந்த பெருங்காயம் வந்து நம்ம ஊரில் விளையலை. இது பூரா ஈரானில் விளையுது. ஈரான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கான் பக்கத்தில். இப்போ இது விளையினோடனே ஒரு 35 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய நல்ல அதனுடைய வெப்பம் வந்து நல்ல வெப்பமான மண்டலத்தில் விளையிறது. அந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த பெருங்காயம் இப்போ இல்லை, ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னாடிருந்தே வந்து அந்த ட்ரேடில் இருக்குது, அரேபியன் ட்ரேட். ஓ, வெரி குட் வெரி குட். தமிழ் மருத்துவத்தில் பெருங்காயத்தில் பெருங்காய லேகியம் இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. ஒன்று வந்து சமையலில் அந்த காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த காலத்துலேருந்தே அந்த மூலிகையை வந்து வரவு செலவு வச்சுருக்காங்க, ட்ரேடிங் இருந்திருக்கு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஈரான்லேருந்து பேசிக்காக இங்கே வந்திருக்கு, மிளகு அங்கே போயிருக்கு, மஞ்சள் அங்கே போயிருக்கு, பெருங்காயம் இங்கே வந்திருக்கு, சீனாக்காரம் வந்திருக்கு. இந்த மருத்துவமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உலகளாவிய அளவுக்கான ஒரு ட்ரேடிங் வந்திருக்கு. இந்த பெருங்காயத்தை வந்து இப்போ முதல்ல வந்து அரேபியர்களை தவிர மற்ற யாரும் பெருசாக ஒன்று லைக் பண்ணலை. இப்போ அமெரிக்கர்கள் வந்து அதை வந்து ஒரு கடவுளரின் அமிர்தம் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அந்த வைரஸ் நோய் மாதிரியான ஒரு பெரிய கொள்ளை நோய் வரும்போது அவங்க எல்லாம் அந்த பெருங்காயத்தை வந்து பயன்படுத்தி, பெருங்காயத்தோட சூப், பெருங்காயத்தை வந்து நீரில் போட்டு கொதிக்க வச்சான இந்த எப்படி நம்ம வந்து கொரோனா வந்தப்போ வந்து ஒரு மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதே போல் அவங்களுக்கு எப்படி அந்த வைரஸ் நோய்களை தடுக்கிறதுன்னு தெரியல. அந்த வைரஸ் நோய்களை எதிர்க்கிறதுக்கான ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக வந்து பெருங்காயத்துக்கு இருக்குது அப்படின்னு இப்போ மாடர்ன் மருத்துவத்தில் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தோட ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வைரஸையும் பாக்டீரியாவையும் எதிர்க்கக்கூடியது. அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இப்போ நுரையீரலில் இருக்கக்கூடிய வீக்கம், குடல்களில் இருக்க வீக்கம், அலர்ச்சி, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தடுக்கிறதுல பெருங்காயம் முதன்மை. அதனால தான் இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து பயன்படுத்துறது பெருங்காயத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உலக அளவில் ஒரு 40% பெருங்காயம் வந்து நம்ம இந்தியாவையும் கன்சியூம் பண்ணுறாங்க. இவ்வளோ வருஷமாச்சு, இவ்வளோ மாடர்ன் வந்துருச்சு, இன்னும் வந்து பெருங்காய செடியை இங்கே வந்து கல்டிவேஷன் ஆரம்பிக்க முடியல. ஆமாம், தெரியலையா முடியலையா இல்லை அந்த விளையாது, அந்த கிளைமேட்டுக்கு. ஓகே, எப்படி நீங்கள் வந்து அரேபியாவில் இருக்க பேரிச்சை அப்படின்ற விஷயத்த ரொம்ப நாள் கழிச்சு அக்கமடைஸ் பண்ணியிருக்காங்களோ இப்போ தான் காஷ்மீரில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏறத்தாழ 150க்கு மேலே இருக்கக்கூடிய டைப்ஸ் இருக்குங்க பெருங்காயத்தில். வந்து அந்த வெரைட்டிஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 வகையான பெருங்காயத்தை வந்து இங்கே வந்து எப்படி இங்கே வந்து வளர்க்க முடியுமா அப்படின்ற முயற்சியில் இருக்காங்க. ஆனால் நம்ம கடையில் பார்க்குற பெருங்காயத்தை வச்சு நம்ம பெருங்காயம் அப்படின்னு சொன்னால் ஏமாந்துருவோம். பெருங்காயத்தை வந்து ரொம்ப பியூர் ஃபார்ம், அந்த பியூர் ஃபார்மை இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கூட்டு பெருங்காயம் அப்படின்றாங்கல்ல, அது பேரே கூட்டு பெருங்காயம் தான். அந்த கூட்டு பெருங்காயம் இப்போ எல்லாமே அப்படின்னு சொன்னால் பெருங்காயத்தோட எசன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி பழகுறோம். பெருங்காயத்தோட எசன்ஸு அதை வந்து பிசின், மைதா மாவு இதோட சேர்த்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடிய கட்டி பெருங்காயம் அப்படின்னு வச்சிடுறாங்க. நம்ம பெருங்காயம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி தரமான பெருங்காயம் என்னன்றதை பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பெருங்காயத்தோட பயன்பாடுகள்னா அவர் வந்து பெருங்காயம் அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்கான மூலிகை, கம்ப்ளீட்டாக வயிற்று உப்பிசம், கேஸ் தொடர்பானது எல்லா ரிலேட்டடானதுக்கு பெருங்காயம் இருக்குது. நம்ம பெருங்காயம் எப்படி பயன்படுதுன்றதை பார்ப்போம். ஏன்னா உலகளவில் ஒரு மூலிகை வந்து இங்கே கோலாட்சி பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது மருத்துவத்துலேயும் சரி, அதே போல் சமையல்லையும் பயன்பாடுன்னா அதுக்கு பெரிய அளவுக்கான ஒரு வீரியம் இருக்கும்ல. அந்த வீரியமான மூலிகையில் இப்போ நம்ம நார்மலாக நம்ம சந்தையில் ஒரு பெருங்காயத்தை பார்க்குறோம், சரியான பெருங்காயம் தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு பெருங்காய கட்டியாக, நம்ம பெருங்காய கட்டியாக நம்ம பார்க்குறோம். அந்த பெருங்காயத்தை நம்ம நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு துண்டை எடுத்து நம்ம ஒரு விளக்கில் கொளுத்தி
எரியும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தரமான பெருங்காயமாக இருந்தால் நல்ல சுடரோட ஒளி எரியும். அதே போல் வந்து போலி பெருங்காயமாக இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னால் அது என்ன ஃபுல்லாக வந்து கரிஞ்சு போயிடும். அப்போ நல்லா எரியுது, மெல்ட்டிங் ஆகுறது மாதிரியான எரியுது அப்படின்னு சொன்னால் அது வந்து தூய்மையான பெருங்காயம். இரண்டாவது வந்து என்னென்னா, நம்ம கம்ப்ளீட்டாக நீரில் நம்ம கரைக்கிறோம் அப்படின்னா சுத்தமான பெருங்காயம் இருந்தால் முழுமையாக கரைஞ்சிரும். நம்ம இந்த ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேக்கானதோ அல்லது வேறு ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன நீரில் கடைசி தேங்கிடும். இப்போ பெருங்காயத்தை நம்ம வந்து எப்படி தூய்மைப்படுத்தி பயன்படுத்தலாம் அப்படின்னா, பெருங்காயத்தில் நார்மலாக சமையலுக்கு பயன்படுறது மாதிரியா நாட்டு மருந்து கடைகளில் வந்து நம்ம பால் பெருங்காயம்னு கொடுக்குறாங்க. பால் பெருங்காயம். அந்த பால் பெருங்காயம் வந்து மருத்துவத்துக்கு மிக மிக உயர்ந்தது. இப்போ பெருங்காயத்தை நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணி நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 200 கிராம் பெருங்காயம் அப்படின்னு சொன்னால் அதிலோட ஒரு தேக்கரண்டி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கம்ப்ளீட்டாக நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஒரு வாயகலமான பாத்திரத்தில் வறுத்து அதை நம்ம தூள் செய்து பொடி செய்து வைத்துக்கொள்ளலாம். அது வந்து நல்ல ஒரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தூய்மையாகும். அதை வந்து நம்ம இந்த முறையில் வாங்கி நம்ம தூய்மைப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் நம்ம கெடாமையும் அதை வைத்துக்கொள்ளலாம். இப்போ பெருங்காயத்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெருங்காயம்னாவே இப்போ குடலுக்கு வந்து பெருங்காயம் வந்து மிக உகந்தது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டினா அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடியது இருக்குது. அதே மாதிரி நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்ம மாடர்னான இப்போ நவீன யுகத்தில் இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் எல்லாம் வந்த பிறகு நம்ம எதை எடுத்தாலும் அது பெருங்காயமாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், பெப்பராக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், எதுவும் நமக்கு போட்டிருக்கோம்னா அதுவும் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. அது எல்லாமே எசன்ஸ் ஃபார்மில் போட்டுறாங்க. எசன்ஸ் எல்லாம் சிந்தட்டிக், நிறைய கலப்படமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம நாட்டு மருந்து கடை இது மாதிரியான ஒரு தூய்மையான பொருட்களை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, நமக்கு பெருங்காயம் பொரிச்ச பெருங்காயம் நம்ம பொரிச்ச பெருங்காயம்னா நெய்யில் விட்ட பொரிச்ச பெருங்காயம் ஒரு அரைக்கரண்டி எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு மோர் அதோட இந்துப்போ அல்லது நார்மலான உப்போ இதை நம்ம கலந்து இந்த மோரோட குளிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அனுபானத்தில் என்னென்னா மோர் உங்களுக்கு தெரியும், மோரில் வந்து ஏற்கனவே லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லி அந்த மோரை வந்து நம்ம சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவம் எல்லா இடத்துலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அதைத்தான் அமிர்த் அப்படின்றாங்க. நம்ம முல்லை நிலத்திலே பார்த்திங்கன்னா நம்ம இதாக பயன்படுத்தலை. மோரில் நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டு உப்பை போட்டு இது பண்ணும்போது என்னன்னா, வயிற்றில் இருக்க வீக்கம் படிகிறது மட்டும் கிடையாது, வயிற்றில் இருக்கக்கூடிய பொறுமல், செரிமான கோளாறு, தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வெளிப்படுத்தப்படும். அதுக்கு மேலே வந்து என்ன, வயிறில் வந்து வேறு மாற்றங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கனால நமக்கு வளர்சிதை மாற்றம் தொடர்பாக வயிறு தொடர்பான என்ன நோய்களும் அதுக்கெல்லாம் மேலே ஒரு பெரிய விஷயம். வயிற்றில் வந்து கார அமில தன்மை, ஆல்கலைன் அசிடிக் அந்த பேலன்ஸ் வந்து நடக்கும். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், வயிற்றில் வந்து எதிர்கலிக்கிற மாதிரி இருக்கும், வயிறில் வந்து வயிற்று எரிச்சல் இருக்கும். இந்த கார அமில தன்மையை வந்து சமன்படுத்தக்கூடிய தன்மை வந்து பெருங்காயத்துக்கிட்டே வந்து அதிகமாக இருக்கான். ஏன்னா நம்ம ஆராய்ச்சிப்படி என்ன அப்படின்னு சொன்னால், குடலில் இருக்கக்கூடிய அலர்ச்சி நோய்கள் எதெல்லாம் ஐபிஎஸ் சிம்டம்ன்றாங்க, இன்ஃப்ளமேஷன் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிற மாதிரி இருக்கும், அதே போல் எதிர்கழிப்பு வர்றது மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தன்மைக்கு எல்லாமே வந்து இந்த பெருங்காயத்தை பயன்படுத்திட்டு வந்தால் வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஆமாம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். முருங்கையில் இவ்வளவு பல பேர் பயன்கள் இருக்கும்போது முருங்கையை மருத்துவ ரீதியிலே வந்து காணி அப்படின்ற இன மக்கள் கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரைபல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து முருங்கையை ஒரு 3 விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க.